வணக்கம். உங்கள் என்புடன் வரவேற்கிறது சுதான் கோச்சிங் யூடியூப் சேனல். ஸோ முக்கியமான ஒரு அப்டேட் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஆர்பி அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இதில் குரூப் டி எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிறது எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதாவது நாளைக்கு 9th செப்டம்பரோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிறது ஓவர் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து குரூப் டி எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு தான் இருந்துச்சு. எல்லாருமே அதுக்கான ஒரு விஷயத்தை எல்லா இடத்துலையுமே கேட்டுக்கிட்டு தான் இருந்தீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான டென்டேட்டிவான எக்ஸாம் ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ அதான் இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்குறதுக்கானது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. எக்ஸாம் டேட் பார்த்திங்க அப்படின்னா எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 நவம்பர் 2025. ஓகேவா? ஸோ நவம்பர் மாதத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது டென்டேட்டிவானது தான். ஸோ இந்த 14ஆம் ஸ்டார்ட் பண்ணி எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி டிசம்பர். ஓகே? ஸோ டிசம்பர் கடைசி 31 வரைக்குமே எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது ஸ்டார்ட் பண்ணுற இந்த 17ஆம் நம்ம டார்கெட் வச்சு தான் வந்து நம்மளோட ஷெட்யூல் வந்து இது வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரியான ஷெட்யூல் படிச்சிருப்பீங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஓகே? ஸோ இதுக்கப்புறம் இந்த 17ஆம் டார்கெட் வச்சு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்மளுடைய இது. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ரயில்வேஸ்க்கான கிளாஸஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் அண்டர் கிராஜுவேட் அதேமாதிரி குரூப் டி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸஸ் தான் கொடுத்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த சீரிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கான ரெகுலர் கிளாஸஸ் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ அண்டர் கிராஜுவேட் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கிளாஸ் போட மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எதிராக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக கிடையாது. ஸோ நம்ம வந்து குரூப் டிக்கும் கிளாஸ் கொடுக்க தான் போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு நம்ம டீச் பண்ணிக்கிட்டு தான் வந்துகிட்டே இருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து அடுத்த தேர்வில் எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டு தான் வருது. ஓகே? ஸோ இதுக்கப்புறம் இந்த நோட்டீஸில் அவங்க சொல்லியிருக்க முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம் சிட்டி அண்ட் த டேட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்குனால வந்து நீங்கள் டெய்லி செக் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஓகேவா? எப்போன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 14ஆம் உங்களுக்கு எக்ஸாம்னு வச்சுங்களேன், நீங்கள் என்ன பண்ணணும்னா 7 நவம்பர் அதுலேருந்து வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிடும். 7 நவம்பர் அல்லது 8 நவம்பர்லேருந்து வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 17ஆம் தான் எக்ஸாம் அப்படின்னா அதுக்கான எக்ஸாம் டேட்டு எங்கே எந்த இடம் எந்த ஷிஃப்ட்டு எந்த காலேஜ் வென்யூ அப்படிங்கிற வரைக்கும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போது 10 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது எக்ஸாம் சிட்டி டேட்டு எந்த ஷிஃப்ட்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹால் டிக்கெட்னு சொல்லுவோம்ல, அது எத்தனை நாளைக்கு முன்னாடி, அதுதான் டவுன்லோடிங் கால் லெட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 4 நாளைக்கு முன்னாடி. ஓகே? இப்போ 17ஆம் தான் அப்படின்னா உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12ஆம் ஒரு 13ஆம் வந்து நீங்கள் வந்து இதுக்கான ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகே? ஸோ 13 நவம்பரில் நீங்கள் வந்து இதுக்கான ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். ஓகே? புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ 4 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எக்ஸாமோ இப்போது உங்களுக்கு என்ன எக்ஸாமோ அதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து கால் லெட்டர் அந்த அட்மிட் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதே வந்து உங்களுக்கு என்ன எக்ஸாம் எப்போ எந்த இடத்துல எந்த வென்யூ அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் 10 நாளைக்கு முன்னாடியே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் டெய்லி செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த 10 நாளைக்கு முன்னாடி அப்படிங்க தெரியாதுல்ல, டெய்லி செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். பெரும்பாலும் செக் பண்ணுறது ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் கிடையாது. நீங்கள் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் போட போகிறீங்க, கீழே வந்து உங்களோட டேட்டா பர்த்தை வந்து போட போகிறீங்க, அவர் கீழே உள்ளதை கிளிக் பண்ண போகிறீங்க, கேப்ஸா கொடுத்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டேட் இன்ஃபர்மேஷன் ஆக போகுது, இல்லை அப்படின்னா அதுதான் வராமல் இருக்க போகுது. ஓகே? ஸோ அதனால் ஒரு 5 to 10 செகண்ட் தான் ஆக போகுது. ஸோ அதை வந்து டெய்லி நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ டேட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து வந்து அதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி என்றைக்கோ அதை வந்து ரிமைண்ட் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 4 நாளைக்கு முன்னாடியோ அல்லது 3 நாளைக்கு முன்னாடியோ வந்து நீங்கள் உங்களுக்கான அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து முக்கியமான ஒன்று. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் நடந்ததில் வந்து என்னைக்கு எக்ஸாம் கிடையாது தெரியாமே வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ அதனால் அதான் நான் வந்து இதை வந்து முக்கியமாக உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதில் வேறு எந்த ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது. ஓகே? அவ்வளோதான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த எக்ஸாம் டேட் ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 17 நவம்பர். ஓகே? ஸோ 17 நவம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2025 டார்கெட் வச்சு வந்து உங்களோட ஷெட்யூல் வந்து மாற்றி அமைச்சிக்கிறங்க. ஓகேவா? இனிமேல் ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி ஷெட்யூல் பண்ணி படிச்சிருப்பீங்க அப்படின்னு தெரியாது. இதுக்கப்புறம் இந்த 17ஆம் டார்கெட் வச்சுட்டு எல்லாருக்குமே இந்த 17ஆம் தான் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம் டார்கெட் வச்சு படிங்க. ஓகேவா? ஏன்னா இந்த ஷிஃப்ட்டில் தான் நடக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியாது. சில பேருக்கு டிசம்பர் லாஸ்ட் கூட போகலாம். ஓகேவா? ஸோ டிசம்பர் லாஸ்ட் போச்சு அப்படின்னா லக்கு தான். ஏன்னா அப்படின்னா நமக்கு படிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கிடைக்கும். அதாவது படிக்கிறதுக்கு சொல்ல முடியாது, அதை வந்து நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். ஓகே? இதுக்கப்புறமும் நீங்கள் படிக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிவிஷன் தான் பண்ண முடியும். ஓகே? அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ என்னடா அது முதல் வந்து 17 நவம்பருக்கு ஏற்ற மாதிரி ஷெட்யூல் பண்ணிக்க அப்படின்னு படிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேரம் நீங்கள் படித்து சிலபஸ்லாம் கவர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து இந்த டைமிங் இருக்குல்ல, இந்த 17 நவம்பருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போலேருந்து வந்து உங்களால் ரிவிஷன் பார்க்க கண்டிப்பாக முடியும். ஓகே? ஸோ அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் 17 நவம்பரை வச்சு ஷெட்யூல் பண்ணி நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு லக் இருந்து நீங்கள் உங்களுக்கு டிசம்பரில் எண்டில் தான், அதாவது டிசம்பர் 25 அதுலேருந்து 30க்குள்ளே அந்த மாதிரி டேட்டு தள்ளி போகுதுன்னு வச்சுங்களேன், அல்லது டிசம்பரில் பாதியில் டிசம்பர் 15 அந்த மாதிரி டேட் போகுது அப்படின்னா கூட வந்து உங்களுக்கு லக் இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ ஏன்னா நீங்கள் அந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா
ஏற்கனவே அந்த எக்ஸாம் வச்சு வந்துடும் இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களை தயார் பண்ணிக்கிற முடியும். அது தவிர வந்து நீங்கள் விட்டு போன சில டாப்பிக்கில் வந்து மறுபடியும் உங்களால் வந்து ரிவிஷன் பண்ணிக்கிறவும் முடியும். ஓகேவா? ஸோ அதனால் இது உங்களுக்கு டேட் எப்படி வருங்கிறது தான் தெரியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த 17 நவம்பர் வந்து டார்கெட் வச்சு நீங்கள் படிங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். கண்டிப்பாக ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஏற்கனவே படித்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய டாப்பிக்குமே வந்து இன்னமும் உங்களால் அந்த டாப்பிக்கை ஸ்ட்ராங் பண்ண முடியும். அல்லது அரைகுறையாக இருக்கக்கூடிய டாப்பிக்கும் வந்து இன்னமும் நல்லா ஸ்ட்ராங் பண்ண முடியும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, ஸோ இந்த கிளாஸஸ் பற்றியான வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் சொல்ல முடியாது. இந்த அப்டேட் பற்றியான வேறு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக பதிலளிக்கப்படும். இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. தேங்க்யூ கேஷ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு தான் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ கேஷ்.